இப்படிப்பட்ட ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நாம மனதால தியானம் செய்யும் பொழுது பலவிதமான செல்வங்களும் நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான பலவிதமான அருளை கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டா, அதுக்கும் மந்திர மகோததியும் மகாலட்சுமி மந்திர கோஷமும் நமக்கு அற்புதமான விளக்கத்தை சொல்லுது. இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை எல்லா நாட்களும் வழிபடலாம் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபடுவது மிக உயர்ந்த பலனை கொடுக்குமா. அது மட்டும் இல்லாம தேய்பிறை அஷ்டமியில இந்த பைரவருக்கு வடமாலையை சார்த்தி நாம் வழிபடும் பொழுது பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பைரவரை வீட்டுல வைத்து வணங்கக்கூடியவர்கள் செண்பக பூக்களாலையும் சம்பங்கி மலராலையும் அவருக்கு அர்ச்சனையும் மாலைகளும் சாற்றி வழிபடும் பொழுது அவரினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குது. அவருக்கு ஹோமம் செய்யும் பொழுதும் இதே மலர்களான சம்பங்கி மலர்களையும் நம்ம செண்பக மலர்களையும் பயன்படுத்தி அவரினுடைய மூல மந்திரத்தை சொல்லி நெய்யால் ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரத்த சந்தனத்தால பூஜை செய்வதும் பலவிதமான அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரினுடைய மிகவும் ரகசியமான மந்திரத்தை நமக்கு கொடுத்த ரிஷி யார் அப்படின்னு கேட்டானா இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரே தான். தன்னை வழிபடக்கூடிய அற்புதமான மந்திரத்தை கொடுத்த ரிஷியாக தானே இருக்க. இப்படி பக்தர்களுக்கு தன்னை வழிபடுவதற்கு ஒரு வழியை இவரே காமித்து கொடுப்பதனால இவர் எவ்வளவு பெரிய கருணாமூர்த்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரினுடைய மந்திரத்தை ஜபிக்க கூடியவர்கள் அதற்கு நியாசம் செய்யும் பொழுது அந்த மந்திரத்துக்கு ரிஷியாக வடுக பைரவரை தான் தியானம் பண்றாங்க. இப்படி ஸ்வர்ணாகர்ஷண பைரவரினுடைய பெருமையை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி மகிமை வாய்ந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நம்ம மனதால தியானம் செய்து முடிந்த போது சிதம்பரம் நடராஜர் கோவில்ல இருக்கக்கூடிய அவரினுடைய சன்னதியில சென்று வழிபடும் பொழுது நமக்கு வாழ்க்கையில பலவிதமான செல்வங்கள் கிடைக்குது.